வெல்கம் டு தாய் தமிழ் கதைகள் சேனல். நவீன உலகத்தில் டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி பார்ப்போம். மெட்டாவர்ஸ் என்றால் என்ன? மெட்டாவர்ஸ் என்பது உயிருள்ள ஒரு டிஜிட்டல் பிரபஞ்சம். ஹாலோகிராம் அடிப்படையில் மனிதர்களை இணைக்கும் அசத்தல் தொழில்நுட்பம். இன்று டிராபிக் முதல் மின்சாரம் வரை அனைத்தும் தொழில்நுட்பம். இன்றைய உலகத்தில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் எதிர்காலத்தை கணித்து செயல்படுத்திக் கொண்டிருப்பது என்ன? எதிர்காலத்தில் நாம் இன்டர்நெட் சார்ந்த அலுவலகம், பொழுதுபோக்கு, நண்பர்களுடன் உரையாடல், பல விஷயங்கள் மெட்டாவர்ஸ்ல தான் நடைபெறும். ஆனா மெட்டாவர்ஸ் எப்படி இயங்கும்? இந்த புதிய அம்சத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? வாங்க பார்க்கலாம். இன்று பலரால் பேசக்கூடிய மெட்டாவர்ஸ் என்பது என்ன? இன்டர்நெட் என்பது நாம் பார்க்கிற விஷயமாக இருக்கிறது என்றால், மெட்டாவர்ஸ் என்பது நாம் உள்ளிருந்து அனுபவிக்கும் தொழில்நுட்பமாகும். அதை எப்படி பயன்படுத்துவது? நாம் ஒரு அவட்டாராக இருந்து மெட்டாவர்ஸை உணர்வதுதான் இதன் அடிப்படை. அவட்டார் என்றால் நாம் கட்டுப்படுத்தக்கூடிய, நமக்கு பிடித்தமான வடிவத்திலே நம்மால் உருவாக்கப்பட்ட மெய்மிக்கர் உருவம், அதாவது ஒரு ஹாலோகிராம். இதன் மூலம் ஒரு புதிய உலகத்திலே நாம் பயணிக்கலாம். புதிய உலகம் எங்கே இருக்கும்? நிஜ உலகத்தில் இருக்கிற மாதிரியே 3D அனிமேஷன் மூலமாக எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருப்பதுதான் டிஜிட்டல் உலகம். இதை உருவாக்க பல கோடி ரூபாய் செலவழித்து ஹை கெப்பாசிட்டி கம்ப்யூட்டர் கொண்டு உருவாக்கியிருப்பார்கள். இவற்றை பாதுகாக்க பிளாக்செயின் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டல் ரியாலிட்டி டெக்னாலஜிகளை பயன்படுத்தியிருப்பார்கள். இதில் நாம் பயணிக்கும்போது அந்த 3D அனிமேஷனும் நம்முடன் சேர்ந்து பயணிக்கும். அப்போது நிஜ உலகத்தில் இருக்கும் நமக்கு புதிய உலகத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். சரி, அந்த புதிய உலகத்தில் நாம் என்ன செய்வது? வெர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் மற்றும் ஸ்வீட் அணிந்து கொண்டு புதிய உலகத்தில் உள்ள அவதார் மழையில் நனைந்தால், வெயிலில் நடந்தால், தண்ணீரில் குதித்தால் இந்த உலகத்தில் இருக்கும் நாம் உணர முடியும். வீட்டில் இருந்தபடியே அலுவலகத்துக்கு போயிட்டு வரலாம். ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு சுற்றுலா போகலாம். நமக்கு பிடித்தவர்களோடு விளையாடலாம். நமக்கு பிடித்த பொருள்களை உபயோகித்து பார்த்து வாங்கலாம். தியேட்டருக்கு சென்று படம் பார்க்கலாம். கடலுக்கு அடியிலிருந்தும் வானத்திற்கு மேலிருந்தும் உலகத்தை ரசிக்கலாம். பேங்க், மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் போன்ற அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்யலாம். இது போன்ற பல விஷயங்களை மெட்டாவர்ஸ்ல செய்ய முடியும். இது மட்டும் இல்லை, புதிய உலகத்தில் காடுகளை வாங்க முடியும், நிலங்களை வாங்க முடியும், அதில் நாம் அலுவலகங்களை உருவாக்க முடியும். ஒரே இடத்தில் இருந்து கொண்டு உலகம் முழுவதும் வர்த்தகம் செய்ய முடியும். முக்கியமாக மிக உலகத்தில் செய்ய முடியாததை கூட மெட்டாவர்ஸ்ல செய்ய முடியும். உதாரணமாக இறந்தவர்களை கூட உயிருடன் கொண்டு வர முடியும். சில வீடியோ கேம்களை பாருங்கள். நீங்கள் ஒரு அவட்டாராக இருந்து உணரக்கூடிய டிஜிட்டல் உலகம் அவை. இன்றைய நிலையில் வீடியோ கேம்கள் மட்டுமல்லாமல் டிஜிட்டல் அலுவலகம், டிஜிட்டல் நிகழ்வுகள், டிஜிட்டல் நண்பர்கள் சந்திப்பு என்று மேலும் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? ஆம், ஒரு கையுறை மற்றும் உடுப்பு மூலம் சாத்தியப்படுத்தியுள்ளது மெட்டா தொழில்நுட்பம். பல சென்சார் பொருத்தப்பட்ட கையுறை மற்றும் சூட் நம் செய்கைகளை உணரும். அதன் மேலிருக்கும் காற்று குமிழிகள் விரிவடைந்து நமக்கு உணர்வை தருகின்றன. கொரோனா பொது முடக்க காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களையும் நண்பர்களையும் அலுவலக மீட்டிங்களையும் வீடியோ கால் மூலமாகத்தான் சந்தித்தோம். ஆனால் வீடியோ கால் மூலமாக நாம் மற்றவர்களோடு நேரடியாக உரையாட முடிவதில்லை. இது ஒரு அதிருப்தியை உருவாக்குகிறது. ஏனென்றால் நாம் மற்றவர்களோடு உரையாடும்போது பேச்சு என்பது 10% தான். பிற பரிமாற்றங்கள் 90% பங்கு வகிக்கின்றன. அதாவது நாம் பிறருடன் உரையாடும்போது கண்களை பார்த்து பேசுவது, கைகளை அசைத்து பேசுவது போன்ற உணர்வுகள் வீடியோ காலில் இருப்பதில்லை. ஆனால் மெட்டாவர்ஸ்ல மெய்நிகர் உலகத்தை பார்ப்பது மட்டுமல்லாமல் ஹாப்டிக் சூட் மூலம் நம்முடன் உரையாடுபவரையும் தொட்டு உணர முடியும். மெட்டாவர்ஸ்ல ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்கு போகலாம். உதாரணமாக டிஜிட்டல் அலுவலகத்தில் இருந்து டிஜிட்டல் கேம் தளத்திற்கு போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இரண்டுக்கும் ஒரே அவதார் வைத்துக் கொள்கிறீர்களா என்று முடிவெடுக்க வேண்டும். அவதார் என்பது உங்கள் அடையாளம். இதன் மூலமாக நீங்கள் யார் என்பதை மக்கள் உணர முடியும்.
இதன் பயன்பாட்டை பொறுத்து இன்று பல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று கேமிங் துறையில் இதன் பயன்பாட்டை ரசிக்கிறார்கள், ஒரு அவதார் மூலம் உணர்கிறார்கள். இது எல்லாம் யார் உருவாக்குறாங்க? ஃபேஸ்புக் நாம் எல்லோரும் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். இது தன் பெயரை மெட்டா என்று மாற்றிக்கொண்டு பல 1000 கோடி முதலீடு செய்து மெட்டாவர்ஸ் நிறுவனமாக வளர்ந்து வருவது மட்டுமல்லாமல் பல தயாரிப்புகளையும் வெளியிட்டுள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் டீம்ஸ் என்ற அலுவலக மீட்டிங்கிற்கான மென்பொருளை மெட்டாவர்ஸ்க்கு பொருத்தமாக மாற்றுவதற்காக மெஷ் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது. மெய்நிகர் உலகம் மற்றும் ஆக்குமெண்டல் ரியாலிட்டி போன்ற கருவிகளில் இது செயல்படும். டீசென்ட்ரலாண்ட், சாண்ட்பாக்ஸ், மெட்டாசாயில்வர்ஸ் போன்ற முன்னணி நிறுவனங்கள் தனக்கான இடங்களை, அதாவது லேண்டை விற்பனை செய்கின்றன. இதுபோன்ற பல முன்னணி நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடிகள் செலவழித்து உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வரும் காலகட்டங்களில் அலுவலகங்களில் நாம் அவதாரராக பணிபுரிய முடியுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மெட்டாவர்ஸின் வெற்றி நம் கையில்தான் இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.